வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் விஷாரத் உத்தராத் பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய தோஹை தான் பார்க்க போகிறோம். நம்ம பிராத்மிக்லேருந்து மத்தியமா ராஷ்டிர பாஷா பிரவேஷிகா வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே நம்ம தோஹை அட்டன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி விஷாரத் உத்தராத்லேயும் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் ரோமன் நெட்டில் நமக்கு தோஹை கேட்பாங்க. டோட்டலாக நமக்கு 6 தோஹை கேட்டு அதில் 4 எழுத சொல்லுவாங்க. அந்த 4ம் நீங்கள் நல்லா எழுதணும் அப்படின்னா ரஹீம் கே தோஹை, கபீர் கே தோஹை இந்த 2 தோஹையுமே ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் ஃபார் ஷூர். ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா இது. நம்ம சாரான்ஷை ஃபுல்லாக எழுதினா தான் நமக்கு 10 to 15 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் தோஹை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 4 தோஹை எழுதி நம்ம 10 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நான் ஒரு தோஹைக்குமே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனோடு நீங்கள் தோஹை படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரஹீம் கே தோஹை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கபீர் கே தோஹை ஷேர் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ரஹீம் கே தோஹை பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டஸ்த் தோஹை 1 से 10 तक. கண்டஸ்த் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்டஸ்த் அப்படின்னா மெமரி போயம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் தோஹை, रहीमन प्रीति सराहिए मिले होत रंग धून, ज्यों हरदी जर्दी थजई सपेदी चून. रहीमन प्रीति सराहिए मिले होत रंग धून, ज्यों हरदी जर्दी थजई सपेदी चून. ओके, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். जब हल्दी और चूने को मिलाते हैं तब हल्दी अपना पीला रंग छोड़ देता है और चूना अपना सफ़ेद रंग छोड़ देता है. दोनों लाल रंग के हो जाते हैं. प्रीति में भी प्यार करने वाले सब भेदभाव छोड़ देते हैं, इसलिए प्रीति की प्रशंसा कीजिए. நம்ம வீட்டில் மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சளும் சுண்ணாம்பு இது ரெண்டும் நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா, கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகும், ரெண்டுமே சேர்க்கும் பொழுது ரெட் கலராக மாறிடும். நீங்கள் இல்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக சுண்ணாம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலக்குனீங்க அப்படின்னா எல்லோ கலரும் போயிடும், ஒயிட் கலரும் போயிடும், ரெண்டும் சேர்ந்து ரெட் கலர் ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஹல்தி அப்படின்னா மஞ்சள், சூனே அப்படின்னா சுண்ணாம்பு. को मिलाते मिक्स பண்ணுறது. तब हल्दी अपना पीला रंग छोड़ देता है. அப்போ அந்த ஹல்தி என்ன பண்ணுது, மஞ்சள் தன்னுடைய எல்லோ கலரை விட்டுருதான். चूना अपना सफ़ेद रंग छोड़ देता है. சுண்ணாம்பு என்ன பண்ணுது, தன்னோட ஒயிட் கலரை விட்டுருதான். दोनों लाल रंग के हो जाते हैं. 2 பேரும் சேர்ந்து ரெட் கலராக மாறிடுறாங்களாம். ஸோ ப்ரீத்தி இதை எது கூட எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரீத்தி மேபி பியார் கர்னே வாலே. ப்ரீத்தி அப்படின்னா லவ். ஸோ லவ் பண்ணுறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாங்க. இஸ்லியே பிரீத்திக்கு பிரசன்ஸா கீஜியே. அதனால் இந்த காதல், அன்பு இது எல்லாத்தையுமே நம்ம எப்பயுமே பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் தோஹைக்கான எக்ஸ்ப்ளனேஷன். रहीमन प्रीति सराहिए मिले होत रंग धून, ज्यों हरदी झरदी तजई सपेदी चून. नेक्स्ट सेकेंड दोहा, रहीमन लाख भली करो अगुनी अगुन न जाय, राग सुनत पय पियत हूँ साप सहज धरी खाय. அகைன் நம்ம படிப்போம் இன்னொரு முறை. 2 times 3 times நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா தான் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். रहीमन लाख भली खरो अगुनी अगुन न जाय, राग सुनत पय पियत हूँ साप सहज धरी खाय. ओके, இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போமா. सांप मीठा संगति सुनता है और मीठा दूध पीता है. सांप அப்படின்னா பாம்பு என்ன பண்ணுன்னா, அழகாக அதுக்கு இந்த பாம்புக்கு ஒரு மியூசிக் போடுவாங்கள்ல, அந்த மியூசிக் அழகாக கேட்குமா. மீठा संगति நல்ல மியூசிக் கேட்குமா. और मीठा दूध पीता है நல்ல பால் குடிக்குமா. फिर भी वह उसका गुण नहीं बदलता. இருந்தாலும் இதெல்லாம் நல்ல சாங் தான் கேட்குறது, நல்ல பால் நல்லா குடிக்கிறது, ஆனாலும் தன்னோட அந்த பிஹேவியரை அதனால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல. वह मनुष्यों को काटता ही है. அது என்ன பண்ணுது, என்ன தான் நீங்கள் பால் ஊற்றி வளர்த்தாலும் பாம்பு என்ன செய்யும், மனுஷனை கொத்த தான் செய்யும். उसी तरह जो लोग बुरे स्वभाव के होते थे उनको बदलना असंभव है. ஸோ அதே மாதிரி தான் जो लोग
யாரெல்லாம் வந்து புரே ஸ்வபாவ் பேட் ஹேபிட்ஸ் இந்த பேட் கேரக்டரோடு இருக்காங்களோ உன்கோ பதல்னா அவங்களெல்லாம் மாற்றுறது அவங்களெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு முடியாத காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்பவ், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. लाखों भलाई करने पर भी उनका अवगुण नहीं बदलता. लाखों भलाई மீன்ஸ் குட்னஸ். நம்ம லட்சக்கணக்கில் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்களோட அந்த தீய குணத்தை நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் செகண்ட் ஒன். ரஹிமன் லாக் பலி கரோ அகுனி அகுன் ந ஜாய் ராக் சுனத் பை பியத்து ஹூ சாப் சஹஜ் தரி காய். ஸோ இதில் இந்த கோடு வேர்டு வந்து உங்களுக்கு சாப் அப்படின்னாலே பாம்பு. ஒரு தோஹையிலையும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோடு வேர்ட்ஸ் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரஹிமன் கஹத் சுபேட் சோன் கியோன் ந பயோ தூ பீட் भूखे मान भिगा रहू भरे भिगा रहू ठीट. रहीमन कहत सुपेट सो क्यों न भयो तो पीट भूखे मान भिगा रहू भरे भिगा रहू टीट टीट. அந்த தோஹை நான் சொல்கிறேன் இல்லையா, என் கூட சேர்ந்து சொன்னிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஓகே, இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். இதனோட மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, पेट भूखा रहता है तो मान को बिगाड़ देता है और भरा रहता है तो दृष्टि को बिगाड़ देता है. நம்ம வயிறு இருக்கு இல்லையா, நம்ம ரொம்ப பசியாக இருந்தாலும் நம்மளால் நம்ம வேலையை நம்மளால் ரொம்ப கரெக்டாக செய்ய முடியாது. வயிறு ஃபுல்லாகிட்டாலும் நிறைய சாப்பிட்டானாலுமே நம்மளால் கான்சன்ட்ரேட்டடாக இருக்க முடியாது. इसलिए रहीमन पेट से पूछते हैं कि तुम पीट क्यों नहीं रहे. ஸோ ஜஸ்ட் ஒரு காமிக்கலான ஒரு இது தான். ஸோ அதனால் ரஹீமன் கேட்குறாராம், வயிறை பார்த்து கேட்குறாராம், நீ ஏன் வந்து முதுகா இல்லை, பீட் அப்படின்னா முதுகு, ஸோ நீ ஏன் அவங்களா இல்லை, ஏன்னா இப்படி இருந்தாலும் அதாவது ஃபுல்லாக இருந்தாலும் ஒர்க் பண்ண விட மாட்டேன்ற, ரொம்ப எம்டியாக இருந்தாலும் இது பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுதான் தேர்டு தோஹா. रहीमन कहत सुपेट सो क्यों न भयो तो पीट भूखे मान बिगा रहू भरे बिगा रहू डीट. नेक्स्ट, अंतर्धाव लगी रहें धुआं न प्रगटई सोई कई जिय आपन जानही कई जीही भीति होई. अंतर्धाव लगी रहें धुआं न प्रगटई सोई कई जिय आपन जानही कई जिही भीति होई. ओके, இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஓகே, चिंता आग से आग के बराबर है. चिंता அப்படின்னா கவலை, வரி. ஓகே, வரியும். ஸோ கவலையும் நெருப்பு ஒன்று ஈக்குவல் அப்படின்றாங்க. ஆக் அப்படின்னா நெருப்பு. आग अंदर से जलती रहती है मगर बाहर धुआं दिखाई नहीं देता. ஆக் அதாவது நெருப்பு உள்ளே வந்து பயங்கரமாக எரியும், ஆனால் அது எந்த அளவுக்கு எரியுது, ரொம்ப இது சஃபர் ஆகுது அப்படின்றதுல வெளியே வந்து அந்த புகை வருதில்ல, துவா அப்படின்னா அந்த ஸ்மோக், அந்த புகை வந்து அந்தளவுக்கு காட்டி கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தா ஜிஸ்கே தில் மே ஹே வஹி துக்கு கா அனுபவம் கர்த்தா ஹே. ஸோ அதே போல் தான் யார் கவலைப்படுறாங்களோ அவங்களோட மனசுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. வெளியே அது பெருசாக தெரிஞ்சிக்காது, ஆனால் அவங்களோட மனசு தான் எவ்வளோ அவங்களுக்கு தான் தெரியும் ஹவு மச் தே ஆர் சஃபரிங் அப்படின்னு. அதுதான் சொல்கிறாங்க. नेक्स्ट फिफ्थ वन यद्यपि अवनी अनेक हैं तोयवंत सरथाल रहीमन मान सरोवरही मनसा खरत मराल. ओके, இதனோட एक्सप्लेनेशन பார்ப்போம். इस दुनिया में कई तालाब है फिर भी हंस पक्षी मात्र मानो सरोवर की इच्छा करता है. इस दुनिया में இந்த உலகத்தில் அதாவது கை தாலாப், அதாவது நிறைய லேக் இருக்குது. தாலாப் அப்படின்னா லேக், நிறைய லேக் இருக்குது. இருந்தாலும் இந்த ஹன்ஸ் பக்ஷி அப்படின்றது அன்னப்பறவை வந்து மானோசரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மான்சரோவர்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்குது, அந்த லேக்கை தான் விரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் உங்களுக்கு கோட்வேர்டு என்ன அப்படின்னா இந்த மான்சரோவர் ரஹீன் இருக்கு இல்லையா, அதுதான். தட் இஸ் த லேக் நேம். ஆக்சுவலாக இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு லேக்கினுடைய நேம் தான் இது, மான்சரோவரஹி. ஸோ இது ஒரு கீவேர்டாக வச்சு படிச்சுக்கோங்க. नेक्स्ट सिक्स्थ वन मांगे घटत रहीम पद कितो करौ बड़खाम तीन पैग बसुदा खरी तऊ भावनै नाम. मांगे घटत रहीम पद कितो करौ बड़खाम तीन पैग बसुधा करी तऊ भावनै नाम. ஸோ இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா,
जब विष्णु भगवान भली चक्रवर्ती से 3 पग की भूमि मांगने गए तब उनको छोटा आदमी बनकर जाना पड़ा. விஷ்ணு பகவான் வந்து பலி சக்கரவர்த்தி கிட்ட 3 பக்கு கி பூமி, அதாவது 3 ஸ்டெப்ஸ். ஓகே, 3 பக் அப்படின்றது 3 ஸ்டெப்ஸ். அந்த 3 ஸ்டெப்ஸ்க்கான அந்த பூமி அதை கேட்க போகும்பொழுது ஒரு ரொம்ப ரொம்ப சோட்டா ஆத்மினா அவரை விட ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன இதுவாக அவர் போயிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக போயிருக்காராம். உன்ஹோனே பாத் கோ படா காம் கியா சஹி மகர் பஹ்லே உன்கோ சோட்டா பன் ஜானா படா. ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப பெரிய நல்ல நல்ல வேலைகள் நிறைய செஞ்சாலுமே அவர்கிட்ட அந்த இடத்த வாங்க போகும்போது அவரை விட ரொம்ப ஒரு சிறிய சாதாரண ஒரு மனுஷனாக தான் போக வேண்டியிருந்துச்சு. இசே யஹி சாபித் ஹோத்தா ஹே. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மாங்னே வாலா சோட்டா பன் ஜாத்தா ஹே, கோய் பி உஸ்கா ஆதர் நஹி கர்த்தா. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் கேட்க போகிறோம் அப்படின்னா நம்ம யார்கிட்ட கேட்க போகிறோமோ அவங்களோட நம்ம ரொம்ப சாதாரண சிறிய மனிதனாக இருக்கணும் அப்படின்றது தெரியறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் 6th one. மாங்கே கட்டத் ரஹீம் பத் கிதோ கரோ படுகாம் 3 பைக் பசுதா கரி தவு பாவனை நாம். இதில் நமக்கு கீவேர்டு என்ன? இந்த 3 பைக் இதுதான். நெக்ஸ்ட்டு, जे ही रहीम तन मन लियो कियो हिये बीच भौन तासोन सुख दुख कहन की रही बात अब कौन. जे ही रहीम तन मन लियो कियो हिये बीच भौन तासोन सुख दुख कहन की रही बात अब कौन. ஓகே, இதனோட மீனிங் பார்ப்போம். ओके, हाँ. नायिका अपनी सहेली से इस तरह कहती है कि जिस प्रियतम ने मुझे अपना लिया और मेरे हृदय को अपना घर बना लिया वह मेरे सुख दुख के बारे में स्वयं जानता है. நாயிகா அப்படின்றது கதாநாயகி மாதிரி ஒரு ஹீரோயின் வந்து தன்னுடைய சஹேலி ஃப்ரெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிஸ் பிரியத்தம். பிரியத்தம் அப்படின்னா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அவங்க லவராக இருக்கலாம், ரொம்ப பிடிச்சவங்க, ஒரு சோல்மேட். முஜே அப்னா லியா, என்னை வந்து யார் தனதாக மாற்றிக்கிறாங்களோ, மேரே ஹிருதயக்கோ அப்னா கர் பனாயா, என்னோடய இதயத்தை வந்து அவங்களோட வீடாக கருதி, அதாவது அதான் இந்த சென்ஸ் ஆஃப் லவ், என்னுடைய நல்லது கெட்டது எல்லாமே அவன்துன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துப்பான். இதனால் எனக்கு மற்றவங்கக்கிட்டே எதுவுமே சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோயின் சொல்கிறாங்களாம். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபார் லவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 7th தோஹே. இதில் உங்களுக்கு கோட் வேர்டு வந்து இந்த சுக்கு துக்கு கஹன், இது நீங்கள் ஒரு கோட் வேர்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். கோட் வேர்டு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த தோஹை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் 8th one. रहीमन जिहवा भावरी कहीं गई सरग पथाल आपू तो कहीं भीतर गई झूठी खात कपाल. रहीमन जिहवा भावरी कहीं गई सरग पथाल आपू तो कहीं भीतर गई झूठी खात कपाल. ஓகே, இதனோட மீனிங் என்னென்னா, ஓகே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. जीव एक पागल है, वह दूसरों को भला बुरा कहता है और स्वयं मुंह के अंदर चला जाता है. ஜீப் அப்படின்றது டங், நம்மளுடைய நாக்கு. ஒரு பைத்தியம்னு சொல்கிறாங்க. பாகல்னா மென்டல். நம்ம நாக்கு வந்து ஒரு பைத்தியமா. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலாகவே மற்றவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறோமா, சொல்லிவிட்டு வாய்க்குள்ளே போய் அமைதியாக உட்காந்துக்கிறோம். அதான் நம்மளோட நாக்கை சொல்கிறேன். எல்லாமே பேசிட்டு வாய்க்குள்ளே போய் அமைதியாக உட்காந்துருமா. குஸ்ஸேமே ஆக்கர் மார்னே வாலா, இதெல்லாம் கேட்டுட்டு கோவத்தில் நம்மளை அடிக்க வருவான். எங்கே அடிப்பான்? நாக்குலேயே அடிப்பான், நம்ம தலையில் தான் அடிப்பான். அதுதான் சொல்கிறாங்க, गुस्से आकर मारने वाला सिर पर ही मारता है, पाप करता है जीभ और दंड पाता है सिर. ஸோ தப்பு செய்கிறது நாக்கு, அடி வாங்கிறது நம்ம தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தானே? ஸோ ஜென்ரலாகவே நடக்கிறது. ஸோ रहीमन जिहवा भावरी कही गई सरग भताल आपू तो कही भीतर गई झूठी खात खपाल. नेक्स्ट 9th one. रहीमन विप दाहू भली जो थोरे दिन होई हित अनहित या जगत में जानी परत सब खोई. ஓகே, இந்த எக்ஸ்ப்ளனேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
यदि मुसीबत थोड़े समय के लिए रहती है तो उसमें हमारी ही भलाई है. நமக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப கம்மியான நேரத்துக்கு தான் இருக்குமா. அந்த கம்மியான நேரத்துக்கு இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்றாங்க. ஏன் அப்படின்னா मुसीबत के समय में ही सच्चे दोस्त और झूठे दोस्त को पहचानना जाता है. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த பேட் டைம்ஸ் நம்ம ரொம்ப இந்த வரினஸ் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க நேரத்தில் தான் யார் உண்மையான ஃப்ரெண்டு யார் பொய்யான ஃப்ரெண்டுன்றது தெரிய வரும். அதனால் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கவலைகள் கொஞ்சம் நேரம் வந்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट वन 10th देनहार कोऊ और है बेजत सो दिन रैन लोग भरम हम पै धरई याते नीचे नैन. देनहार कोऊ और है भेजत सो दिन रैन लोग भरम हम पै धरई याते नीचे नैन. ஓகே, இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா ரஹீமன் சப்கோ தான் தேத்தே ஹே. ரஹீமன் வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தானமாக கொடுப்பாரா. தான் அப்படின்னா தானம், டொனேஷன். लोग उनकी प्रशंसा करने लगे तो वे बोले कि भगवान इन लोगों को देता है. அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இவர் ரொம்ப பாராட்டுறாங்களாம். பிரசன்ஸா அப்படின்னா பாராட்டுதல். பாராட்டும் பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இல்லை, கடவுள் தான் இதெல்லாமே உங்களை கொடுக்க கடவுள் எனக்கு ஆணையிடுறார், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாராம். மை இன்கோ अपने हाथों से வித்திரன் மாத்திர கர்த்தாகும். கடவுள் எனக்கு ஆணையிடுறாரு, அவர் தான் செய்கிறது எல்லாமே, நான் ஜஸ்ட் என்னோடய கையால் இதை டிஸ்ட்ரிபியூட் மட்டும் தான் பண்ணுறேன். வித்திரன் மாத்திரன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாராம். லோக முஜே தாத்தா சமஜ்கர் மேரி பிரசன்ஸா கர்த்தே ஹே. ஆனால் மக்கள் வந்து நான் தான் ஏதோ தாதா, நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு என்ன புகழறாங்க அப்படின்னு ரஹீமன் சொல்கிறாராம். இஸ் அனுச்சித் ஆதர் கே காரன் மேரா சிர் ஜுகா ஹுவா ஹே. இந்த இன்அப்ரோப்ரியேட் அப்ரிசியேஷனால், அனுச்சித் அப்படின்னா இன்அப்ரோப்ரியேட், பொருத்தமற்ற இந்த பாராட்டுனால நான் என்னோடய தலையை தான் குனிய வேண்டியிருக்கு. ஏன்னா இது எனக்கு கிடைக்க வேண்டியதில் எல்லாமே கடவுளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு ரஹீமன் சொல்கிறாராம். ஸோ அதான் 10th தோஹே. देनहार को और है भेजत सो दिन रैन लोग भरम हम पै धरई याते नीचे नैन. ஸோ இது 10th தோஹே. ஸோ டோட்டலாக நம்ம 10 தோஹே பார்த்துருக்கோம், அதனோட எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த தோஹே வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் எழுதிட்டு டெய்லியும் 2 டைம்ஸ் பார்த்தே சொல்லுங்கள். நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். எந்த டவுட்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.